ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூரிஸ் டிப்ஸ். வாங்க இன்றைக்கி கப்பக்கறி எப்படி பண்ணுவதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கப்பையை எடுத்துக்கோங்க. வேறு இல்லாத கப்பை வாங்கி இந்த மாதிரி சின்னசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது முங்குற அளவு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிடலாம். கப்பை இப்போ முங்குற அளவு தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க கப்பை போட்டுடலாம் குக்கரில். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கப்பைக்கு நல்ல ஒரு எல்லோயிஷ் கலரும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். உப்பு போடாமல் தான் வேக வைக்கிறோம். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். 3 விசில் வச்சிடலாம். இப்போது கப்பை செய்ய மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இந்த தேங்காய் கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இனி நம்ம இந்த இது கூட எந்த டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தோமோ அதிலே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய் இது போட்டு மையாக அரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப மையாக இல்லை, லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குறைன்னு. இப்போ பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போமே நான் கொஞ்சம் வாசனை வருது. இனி இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. வேறு இல்லாத கிழங்கு வாங்கினா தான் இந்த மாதிரி அழகாக வெந்து வரும். இனி இப்போ நம்ம கப்பக்கறி செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்க தேவையான அளவு தான் முதல்ல தாளிச்சிட்டு தான் கப்பை வைக்கிறோம். இனி இதில் கடுகு உளுந்த பருப்பு போட்டுடலாம். எண்ணெய் தாளித்து எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்தோன்னா கடுகு உளுந்த பருப்பு, அது கூட 2 வத்தல் மிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளோ போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வர டைமில் நாங்கள் வேக வச்சுருக்க கப்பையை இதில் போட்டுடலாம். கப்பை போட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இனி நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தில் மிச்ச சின்ன வெங்காயம் இப்போ போட்டுடலாம். இதில் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதுதான் ருசி கொடுக்கும். பெரிய வெங்காயம் வேண்டாம். இனி தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நான் இன்றைக்கி ரொம்ப ட்ரையாக வைக்கலை, கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கிறேன். ரொம்ப ட்ரையாலாம் வைக்கலை நான் இன்றைக்கி. பார்த்திங்களா இந்த மாதிரி. இனி நம்ம இதில் அரைச்ச மசாலா சேர்த்துடலாம். இனி அந்த மசாலா கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே கிளறி விட்டுருங்க. இடையில 10 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம கிழங்கும் மசாலா எல்லாம் ஒன்றா சேரதுக்காண்டி விட்டுடலாம். ஆனால் இடையில கிளறி விடுங்க, இல்லாட்டா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிட்டு பார்த்திங்களா? இந்த மாதிரி கொதி வர டைமில் நம்ம தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கலாம். உங்கள் எரிப்புக்கு தக்கன பெப்பர் போட்டுக்கோங்க. நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மல்லி புதினா போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக கப்பக்கறி செஞ்சாச்சு. இனி நம்ம சர்வ் பண்ணிடலாம். பார்த்திங்களா, இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் இருக்க நல்லா கெட்டியாகும். அவ்வளோதான். உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.